திருச்சிற்றம்பலம். நெஞ்சில் குடியிருக்கும் தெல்லை கூத்தன் திருவருளை சிந்திக்கின்றேன். திரு கைலாயபுரம் வரை மேன்மைக்கொள் செய்வ ஆதீன படவலை கொண்டிருக்கும் திரு தருவபுர ஆதீனம் குருமகாச சன்னிதானம் கிடந்திருக்கும் திக்குணக்கி வணங்கி நின்று குடியிருக்கும் தென்னெட்டு சார்படி அடியார் பெருமக்கள் அனைவரும் திருவடி வணங்கி நின்று எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வளர்க வருக. நம்முடைய இந்த சைவ சித்தாந்த தொடர் சிந்தனை வகுப்பில் நாம் அறிமுக பகுதிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அடியேன் உங்களுக்கு திருவருட்பயன் என்கின்ற ஞான சாஸ்திரத்தை எடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த சாஸ்திரத்தை எடுப்பதற்கு முன்பாக அறிமுகங்கள் எல்லாம் பார்த்துவிட்டு இப்போது சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய அனாதி பொருட்கள் 5 என்று சொல்லக்கூடிய அந்த பொருட்களை பற்றிய அறிமுகங்களை எல்லாம் பார்த்துவிட்டு இது ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 5-6 வகுப்பு போகும். இந்த அறிமுகம் மிக முக்கியமான அறிமுக பகுதி இது. நீங்கள் இந்த அறிமுகத்தில் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எந்த ஆசிரியர்கிட்ட வேணாலும் எந்த சாஸ்திரம் வேணாலும் படிக்கலாம். எந்த ஆசிரியரையும் நீங்கள் கேள்வி கேட்கலாம். அப்போ நான் வேணால் கையில் எழுதி தரேன். நான் சொல்லிக் கொடுக்குற இந்த பேசிக்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா யாரையும் நீங்கள் கொஸ்டின் பண்ணலாம். அவங்க சொல்கிறது சரியா தப்பா அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். விளங்க முடியுங்களா இல்லையா? நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த அந்த அடிப்படைகளை சரியான முறையில் நீங்கள் கேப்சர் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்க எந்த ஆசிரியர் பாடம் நடத்தினாலும் அவர் சரியாக பாடம் நடத்துகிறாரா இல்லையா, இல்லை மாற்றி சொல்கிறாரா, எப்படி சொல்கிறாருங்கிறத நீங்களே அனாலிசிஸ் பண்ணி கொள்ள முடியும். ஆனால் இந்த வகுப்பை அட்டன் பண்ணால இந்த வகுப்பில் உள்ள கண்டென்ட்டை நீங்கள் புரிந்து கொண்டால்தான். விளக்க முடியுங்களா? அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் பயன்படுத்தி கொண்டால்தான் அதுக்கு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நிச்சயமாக இந்த அறிமுக வகுப்பில் தவற விடாமல் வந்துட வேண்டியது, அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அப்புறம் குறிப்பெடுத்து படித்து இதை ஏற்றிக்கணும். படிக்க தொடங்கிட்டீங்கனாலே எனக்கு தெரியும் நீங்கள் படிக்க தொடங்கிருக்கீங்களா இல்லையாங்கிறது. எப்படி தெரியுமா? நீங்கள் படிக்க தொடங்கிட்டீங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளுவீங்க. ஐயா இது எனக்கு புரியல, இது என்னங்க, இது இப்படி இருக்கீங்க, இது என்னங்க அது அப்படிங்கிறத என்ன நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுவீங்க. அப்பார்ட் ஃப்ரம் கிளாஸ் பேசுவீங்க, கிளாஸில் வந்து பேசுவீங்க, கிளாஸில் நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுவீங்க. இதை வச்சே நீங்கள் விஷயத்தை கேதர் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடியும். இதில் எது நடக்கலைனாலும் நீங்கள், ஏன்னா அது உள்ளே இருக்கக்கூடாது. உங்களை இது உள்ளுக்குள்ளே போக போக சும்மா இருக்கக்கூடாது, யோசிக்க வைக்கும். அப்போனா அது எப்படி, அப்போனா இது எப்படி, அது எப்படி, இது எப்படி, இந்த ஆராய்ச்சியை கேள்வி உற்பத்தி பண்ணி கொண்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் நிச்சயமாக வந்து இதுக்கு அவரே சொல்லட்டோன்னே என்னிட்ட வந்து கேட்பீங்க. அப்படி யார் செய்கிறீங்கன்னு பார்ப்போம். இந்த விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னா இந்த 5 சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய இந்த 5 அனாதி பொருட்களை பற்றின அறிவு உங்களுக்கு ஏற்பட்டு வச்சுன்னா உலகத்தில் எதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை பற்றி எல்லாவற்றையும் நீங்கள் தெரிந்து கொண்டவர்களாக ஆகிடுவீங்க. விளங்க முடியுங்களா? இந்த எல்லா பொருட்களுமே, உலகத்தில் உள்ள எல்லா விஷயமுமே இந்த பதிபசு பாசம் என்கின்ற இந்த முப்பொருளுக்குள்ளே அடக்கமாயிடும். உலகமே இந்த 3க்குள்ளே அடக்கம்தான். அதனால் இந்த 3 பொருட்களை பற்றினியும் இதோடைய விரிவாகிய 5 பொருட்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டு விட்டீங்கன்னா, அதான் சொல்கிறேன், இந்த 5 பொருட்களை பற்றின அறிவு உங்களுக்கு ஏற்பட்டுருச்சுனாக்க உலகத்தில் நீங்கள் எதெல்லாம் தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்களோ அது எல்லாவற்றையுமே தெரிந்து கொண்டவர்களாக நீங்கள் ஆகிடுவீங்க. சொல்கிறது புரியுங்களா என்ன சொல்ல வரேன்னு? அப்படி ஒரு அற்புதமான விஷயங்களை நீங்கள் படிக்க போகிறீங்க. உலக விஷயத்தில் தத்துவங்கள் எப்படி உற்பத்தி ஆச்சுங்கிறத முதல் வகுப்புலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மனிதன் எப்படி ஞானியானா, எப்படி அறிவு சார்ந்த சிந்தனை தொடக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டான், அதெல்லாம் முதல் வகுப்புலேயே சொல்லியிருக்கேன். அப்படி வரும் பொழுது இந்த உலக வாழ்க்கையில் துன்பம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அவன் சிந்தித்தான். அவனுக்கு அதனாலே தவம் அவனுக்கு தவம் செய்தான். அதனால் இறைவன் அவருக்கு அது ஞானத்தை கொடுத்தான், அது தொகுத்து வைத்தான். அது வேதங்களாச்சு, புராணங்களாச்சு, ஆகமம் இப்படியெல்லாம் வந்ததுன்னு சொல்கிறோம். ஞானத்தை தான் நம்ம உபதேசம் பண்ணுகிறார்கள் வழி வழியாக பரம்பரையில். இதில் உலகத்தை சைவ சமயம் எப்படி பார்க்கிறது? சைவ சமயம் என்பது ஆகமம். இங்கே சிவாகமம் 28 ஆகமங்கள்லையும் என்ன பேசப்படுகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க இருக்கிறோம். உலகத்தில் அடிப்படையில் பொருட்கள் எத்தனை அப்படிங்கிறது கேள்வி. இது வேதத்தில் உள்ள நெறிகள் அடிப்படை பொருள் ஒன்று தான், அது பிரம்மம் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. கடவுள் மட்டும்தான் இருக்காருன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. கடவுளும் உயிர்களும் உண்டுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. கடவுளும் உயிர்களும் உலகமும் உண்டு, ஆனால் உயிரும் உலகமும் கடவுளுக்கு ஒரு குணம் போல அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் சைவ சமயம் ஆகமம் என்ன சொல்லுகிறது? உலகத்தில் கடவுளும் இருக்கிறார், உயிரும் இருக்குது, உயிர்களுக்கும் கடவுளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாசம் என்கின்ற ஒரு பொருளும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை 3 பொருள்கள் அடிப்படையில் இருக்குது அப்படிங்கிறது சைவ சமயத்தில் அடிப்படை தத்துவம். இந்த 3 பொருளையும் அனாதி பொருள் என்று சொல்லுகின்றோம். இதை தான் பதி பசு பாசம் அனாதி என்று சொல்லுகின்றோம். அனாதினா என்ன? ஆதி என்பதற்கு எதிர்ப்பதம் அனாதி, அன்டானிமஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, எதிர்ப்பதம்.
ஆதினா என்ன? தொடக்கம். ஆதினா தொடக்கம், ஃபர்ஸ்ட், முதல்னு அர்த்தம். அப்போ ஆதி அனாதினா ஆதி இல்லதுன்னு அர்த்தம். இந்த 3 பொருட்களுமே எப்போயிலேருந்து இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. கடவுள் எப்போயிலேருந்து இருக்கார் அப்படிங்கிறத யாராலையும் சொல்ல முடியாது. உயிர்கள் எப்போயிலேருந்து இருக்குங்கிறத யாராலும் சொல்ல முடியாது. பாசம் எப்போயிலேருந்து இருக்குங்கிறத யாராலும். இந்த 3 பொருட்களுமே எதாலையும் உற்பத்தி பண்ண விடவில்லை. இந்த 3 பொருளும் எப்போயுமே இருக்குது அப்படிங்கிறது தான் சைவ சமயத்தில் அடிப்படை கொள்கை. இதை தான் அனாதி பொருள் என்று சொல்லுவோம். இப்போ கடவுள் என்னையிலேருந்து இருக்கார், அவர் அன்னையிலேருந்து இருக்காருன்னா அதுக்கு முன்னாடி கடவுள் இல்லைன்னு ஆகிடுவார். ஆமாண்ணா? அப்போது அன்னையிலேருந்து இல்லாதவர் திடீர்னு ஒரு நாள் வந்தாருன்னா திடீர்னு ஒரு பொருள் எப்படி உலகத்தில் உற்பத்தி ஆகுமா? அப்படி ஏதாச்சும் இருக்கா உலகத்தில்? திடீர்னு காரணம் இல்லாமல் ஒரு பொருள் உற்பத்தி ஆகுமா? கர்த்தா இல்லாமல் எதுவும் நடக்காது. அப்போது திடீர்னு கடவுள் ஒருத்தர் ஒரு நாள் வந்துட்டாருன்னா அப்போ கடவுளை திடீர்னு உற்பத்தி பண்ண ஒருத்தர் காரணம் ஆகிடுமா? அப்போ கடவுளுக்கு மேலே ஒரு கடவுள் இருக்காருன்னு கொள்கை ஆகிடும். விளக்கம் புரியுதுங்களா? அப்போது சைவ சமய கடவுளை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறது? இறைவன் அனாதி, சிவபெருமான் அந்த கடவுள் அனாதி, அவன் யாராலும் தோற்றம் செய்யப்படாதவன், எப்பொழுதும் இருக்கின்றவன் அப்படிங்கிறத சொல்லுகிறது. சரி, அடுத்தது உயிர்கள். உயிர்களை பற்றி பேசும்பொழுது உயிர்கள்னு ஒன்று கிடையாது அப்படிங்கிறவங்க இருக்காங்க. உயிர்னு ஒன்று இல்லை அப்படிங்கிறது, தனியாக ஒரு பொருளே இல்லை அப்படிங்கிறது பல சமயத்துடைய கொள்கை. அதில் பார்த்திங்கன்னா இந்த புறச்சமயத்தார்களில் இஸ்லாம், கிறிஸ்தவம் இவர்களுக்கெல்லாம் உயிர்னு ஒரு கொள்கையே கிடையாது. முதல்ல மனிதனை படைச்சான் கடவுள். இதுதான் ஆதியிலே தேவன் மண்ணிலிருந்து மனிதனை உற்பத்தி பண்ணான். இதுதான் அவங்களுடைய தொடக்கமாக ஆகுது. மண்ணிலிருந்து மனிதனை உற்பத்தி பண்ணான், உடம்பை உற்பத்தி பண்ணி அதுக்கு பிறகு உயிரை உற்பத்தி பண்ணார்னு எங்கேயாவது இருக்கா? இல்லை. உடம்பும் உயிரை வேற வேறையா ஒரே பொருளா? வேற வேற தானா? எப்படி சொல்றீங்க? வெரி குட். உடம்பை விட்டு பிரிஞ்சு போயிடுது உயிர். உடம்பு இங்கே இருக்கு. அப்போ உடம்பு இருக்கும்போது உயிர் போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோமே. அப்போ நிச்சயமாக அது ரெண்டும் என்ன பொருள்? வேறு வேறு பொருள் என்பதில் தெளிவான வாக்கியத்தில் பிரமாணம் இருக்குது, பேசுகிற வார்த்தையிலே பிரமாணம் இருக்குது. ஆமாம், உயிர்னு ஒரு தனிப்பொருள் இருக்குங்கிறது இதுலேருந்தே ஒரு தெரிகிறது நமக்கு. இப்போ விளங்க புரியுதுங்களா? ஆனால் உயிரை எங்கேயாவது பார்க்க முடியுது உடம்புல? யாராவது என்னைக்காவது உயிரை பார்த்தவங்க இருக்காங்களா? இல்லை. அதனால் உயிர்னு ஒன்று இல்லை அப்படிங்கிறத பெரும்பாலான சமயத்துடைய கொள்கை. அது உடலுடைய இயக்கத்துடைய, உயிர் இருக்கும்பொழுது உடல் இயங்கும். அதனுடைய இசிஜிங்கிறது இதயத்துடைய துடிப்பு தானே. அது எவ்வளோ வேகமாக துடிக்குது, துடிக்கும் போது எப்படி வைப்ரேட் ஆகிட்டு துடிக்குது அப்படிங்கிறது அனாலிசிஸ் பண்ணுறது தானே இசிஜி. எக்கோ கார்டியோகிராம் தானே அது. இதயத்தினுடைய எதிரொலிப்பு, அது ஏற்படுத்தக்கூடிய சப்தங்களை வைத்து அதில் எழுதக்கூடிய படத்தை வச்சு அது மேலே போயிருக்கா கீழே போயிருக்காங்கிறத வச்சு இதயம் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறது. அதுக்கும் உயிருக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போது உயிர்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கும்பொழுது பல அதை நான் பிறகு சொல்லுகின்றேன். ஆனால் சைவ சமயத்தை பொறுத்தளவுக்கு உயிருங்கிறது ஒரு தனி பொருள். சரி, உயிரை இறைவன் உற்பத்தி பண்ணினார் அப்படிங்கிறத பல சமயங்களும் சொல்லுகின்றது ஒரு கொள்கை. உயிரை இறைவன் உற்பத்தி பண்ணார்னா இறைவனுக்கு குற்றம் வரும். அவர் என்னை உற்பத்தி பண்ணலன்னு நான் இங்கே உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் என்னை உற்பத்தி பண்ணார்னா என்னை உடம்பை உற்பத்தி பண்ணார் சாமி. உயிர் நான் என்னை படைச்சார் சாமி அப்படின்னா, உயிர்னு என்ன முதல்ல உற்பத்தி பண்ணியிருக்காருன்னா ஏன் படைச்சார்னு கேள்வி வரும். கடவுளுடைய தன்மை என்ன? வேண்டுதல் வேண்டாமை இலான், விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டவன் கடவுள். அப்படி தானே இருக்கணும் கடவுள். கடவுள்னா எப்படி இருக்கணும்? நம்மளே அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணுவோம் சாமி கிட்ட. கடவுள்னா நீ கடவுள் தானே, உனக்கு கண்ணு இல்லையான்னு கேட்குறோம். ஏன்? ஓரம் பார்க்கக்கூடாது, சாரம் பார்க்கக்கூடாது, சரிசமமாக நிற்கணும், எல்லோரும் இப்படி நம்மளே கடவுள்னா இப்படி தான் இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோமா இல்லையா? அப்போ கடவுள் அப்படி தானே இருக்கணும், அப்படி இருந்தால் தானே கடவுள். அப்போ அந்த கடவுள் இந்த துன்பமயமான இந்த வாழ்க்கையில் உயிர்களை படைக்க வேண்டிய அவசியம் என்ன? இல்லை, புரியுதா இல்லையா? துயர் இலங்கு உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் ஞானசம்பந்தர் உலகத்தை சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? துயர் இலங்கு உலகம்னர். உலகம் எப்பேற்பட்டதான்? துன்பமயமான உலகம். துன்பமயமான உலகத்தில் நம்மளை படைக்கலைன்னா ஒரு வேலையுமே கிடையாது. அப்போ நமக்கு ஒரு தேவை. இந்த புத்தகத்தை நான் இங்கே வச்சுருக்கேன், எனக்கு தேவை இருக்குது. இங்கே ஏன் வகுப்பில் உட்காந்துருக்கேன், எனக்கு தேவை இருக்குது. இந்த மைக்கையாக வச்சுருக்கேன், தேவை இருக்குது. ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோன்னா அதனால் நமக்கு என்ன இருக்கணும்? தேவை இருந்தால் தான் அதை நம்ம தேவையில்லாத செய்வானே அவனாவது செய்ய மாட்டான். அப்போ என்ன கடவுள் உற்பத்தி பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கணும்னு அர்த்தம். தேவை உள்ளவன் எப்படி கடவுளாக இருக்க முடியும்?
புரியுதா? அப்போ நம்மளை கடவுள் படைத்து உற்பத்தி பண்ணினார்னா அது கடவுள் தன்மைக்கு இழுக்கு, கடவுளுடைய அறிவு குறைபாடு ஆகுது, கடவுள் ஏதோ ஒரு காரணத்தான உற்பத்தி பண்ணார்னு ஆகுது. அதனால தான் சைவ சமயம் சொல்லுகிறது உயிர்களை கடவுள் உற்பத்தி பண்ணவில்லை அப்படின்னு சொல்லுகிறது. அதனால தான் உயிரும் கடவுளைப் போலவே அனாதி அப்படின்னு சொல்லுகிறது. சரி சரி, சிவபெருமான் எண்ணெயிலேருந்து இருந்தார், அன்னையிலேருந்தே உயிர்களும் இருக்கு அப்படிங்கிறது சைவ சமயம் சொல்லக்கூடிய கோட்பாடு. விளக்கப்படுத்துங்களா? சரி, இப்போ இந்த உயிர்களுடைய டார்கெட் என்ன? எல்லாருடைய விஷன் மிஷன் என்ன? முத்தி அடையணும். வெரி குட். இறைவனுடைய திருவடியை ஒரு நாள் அடைஞ்சிடணும். அதுக்காக தானே எல்லாரும் காத்திருக்கோம். அதுக்காக தானே. இப்போ எதுக்கு வகுப்பு வந்திருக்கீங்க எல்லாரும் இங்கே? முத்திக்கு போகிறதுக்கு தான். இதுதான் அடிப்படை. நமக்கு தெரியும். இப்போ பள்ளிக்கூடத்தில் நீங்கள் சேர்ந்துருக்கிறீங்க, ஃபஸ்ட் இயரில் சேரும்பொழுது அந்த மாணவன் ஏன் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்துருக்கானே அவனுக்கு தெரியாது. முதல்ல காலேஜில் குறைந்தபட்சம் ஃபைனல் இயருக்கு வரும்போதாவது தெரிஞ்சுக்கிறானான்னு தெரியாது முதல்ல, அட்லீஸ்ட். ஆனால் பிறகு வெளியில் வந்தால் தெரிஞ்சுப்பான் நிச்சயமாக எதுக்காக இந்த கல்லூரியில் சேர்ந்தேன், எதுக்காக படித்தோம். இப்போ சைவஸ்தாந்தம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதோடைய லாங் டேர்ம் கோல் என்ன? நிச்சயமாக திருவடியை அடையணும், இனி திருவடியை பிடிக்கணும், பெருமான பிரத்யட்சமாக ஒரு நாள் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாமே. வேறு எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? இதெல்லாம் எல்லாம் படித்து 4 பேருக்கு முன்னாடி நிறையா தெரிஞ்சிருக்குன்னு காமிச்சிக்கிறதுக்கு அதெல்லாம் படிக்கிறது இல்லை. நான் இன்னொன்று இருக்குது, வேறு யாருக்காவது சொல்லிக் கொடுக்கலாம், அதுக்காகவும் படிக்கலாம். அதுவும் சிவபுண்ணியத்தில் அடக்கமாயிடும். அதோடைய டார்கெட்டு, அதோடைய பயணம் என்னது தான்? சிவ தரிசனமும் முத்தியும் தான். அப்போது உயிர்களுடைய எல்லாத்தினுடைய அடிப்படை தேவை என்ன? முத்தி. முத்தி நோக்கிய சிந்தனை. அதுதான் நம்மளுடைய லாங் டேர்ம் கோல். ஷார்ட் டேர்ம் கோல் இதை கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கொண்டே தான் நீங்கள். அப்போது உயிர் அப்படின்னா முத்தி அடையணும். இப்போ முத்தி அடைஞ்சிட வேண்டியது தானே. சிவபெருமானை பிடிக்கும்ல, முத்திக்கு போயின்னு விருப்பம் இருக்கா? இந்த உலகத்தில் வாழ விருப்பம் இல்லாமல் வாழ்கிறோமா? விருப்பத்தோட எத்தனை பேர் வாழ்கிறாங்கன்னு தெரியாது எனக்கு. இப்படியா இந்த உலகத்தை விட்டு வெளில போயணும், இனி கண்டிப்பாக பிறவியே வரக்கூடாது, இனி பிறந்துடவே கூடாது. எத்தனை இனி ஒரு ஜென்மத்தில் பொம்பளையாக மட்டும் பிறந்துடவே கூடாது, இனி ஒரு ஜென்மத்தில் ஆம்பளையாக மட்டும் பிறக்கவே கூடாது, இனி ஒரு ஜென்மத்தில் இந்த குடும்பத்தில் மட்டும் பிறக்கவே கூடாது. இப்படிலாம் பேசுகிறோமா இல்லையா? பேசுகிறோம்ல, எல்லோரும் பேசியிருப்போம். நிச்சயமாக ஒரு நாள் இதை கண்டிப்பாக இதை கடந்து தான் வந்திருப்போம், நம்ம வீட்டிலையோ நம்ம வாழ்க்கையிலையோ ஆஃபீஸ்லையோ ஏதோ ஒன்று. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த பிறவியை வெறுக்கிறோன்னு அர்த்தம். ஆமாம் இல்லையா? இது வேணான்னு நினைக்கிறோம். அதுதான் முத்தி வேட்கை. பிறக்காமல் இருக்கணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா? எக்ஸிக்யூட் பண்ண வேணாமா? செயல்படுத்த வேணாமா? ஐயா, யார் பிறக்கலையோ அவன் தான் பிறவாமைய கொடுப்பான். பிறவாயாக்கை பெரியோன்னர் ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலம் எல்லாம் பாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதே ஊழி முதற் சிந்தாமணி வந்து என் பிறவித்தாழை வரித்தவா தோணோக்கமாடாமோ. திருவாசகம். என் பிறவித்தாழை வரித்தவா. நம்மளை எல்லாரும் இந்த ரூமில் போட்டு தப்பா போட்டாங்க வெளில. யார் திறக்கிறான்? யார் திறக்க முடியும்? ஏங்க இந்த ரூமை திறக்கிறதுக்கு சிவபெருமான் வரணும்? தர்பிதாஸ் ஐயா திறப்பாரா? இந்த ரூமுக்குள்ளே இருக்கிறவங்களால திறக்க முடியுமா? ரூம்லேருந்து வெளியில் இருக்கிறவங்களால தாப்பாளால் தாக்கம் இல்லாதவங்களாம் திறக்க முடியும். நம்மள ஒரு சுழலில் இருக்கிறோம், பிறவி சுழலில் இருக்கிறோம். பெரிய ஆறு, ஆற்றுல பெரிய சுழல் இருக்குது, சுழலில் போய் மாட்டிக்கிட்டேன். என்ன ஒருத்தன் காப்பாற்ற வரான், அவனும் சுழலில் மாட்டிக்கிறவனாக இருந்தால் எப்படி காப்பாற்றுவான்? என்ன அவன் அந்த சுழல் எவ்வளோ பெரிய சுழலாக இருந்தாலும் அவன் எல்லாம் வந்து வெளில வரக்கூடிய ஆளாக இருந்தால் தான் அவனால் காப்பாற்ற முடியும். அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய தாழ்பால் அந்த பிறவித்தாழை பறித்தவா. பிறவித்தாழ்னர் இந்த பிறவியில் போட்டு தாப்பா போட்டுட்டு அந்த தாப்பால் உடைக்கிறவன் யார்? பிறவாயாக்கை பெரியோன் இல்லையா? பிறவாயாக்கைனர் அருள் திருமையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படி காமிக்கிற சாஸ்திரங்கள். அந்த இறைவனை விரும்புகிறோமா? முத்திக்கு போகணும்னு ஆசைப்படுறோமா? ஏன் போகலை? அதுக்கு இடையில ஒரு தடை இருக்குது அப்படின்னு தெரிகிறது. அதைத்தான் பாசம் என்று சொல்லுகின்றோம். இந்த பாசம் என்கின்ற வார்த்தைக்கு பலவிதமான பொருள்கள், இந்திய தத்துவங்கள் அத்தனை சொல்லுகிறது. பாசங்கிற வார்த்தை வேதத்தில் பயன்பட்டு வருது. ஆனால் பாசங்கிறது என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணும்பொழுது மாயை தான் பாசம், கண்மம் தான் பாசம் அப்படின்னு பல சமயங்களும் முட்டி மோதிக்குது.
மாயைங்கிறது பாசம்னும் கண்மம் தான் பாசம்னு, மாயையும் கண்மம் தான் பாசம்னு அப்படிலாம் சொல்லுகிறது. ஆனால் பாசம் என்றால் அது ஆணவமலம் அப்படின்னு சொல்கிற ஒரே சமயம் சைவ சமயம் மட்டும்தான். சுத்தாத்வைத சைவ சித்தாந்த சமயம் மட்டும்தான் பாசம் என்கிற வார்த்தைக்கு ஆணவமலம் என்கின்ற அர்த்தம் கொடுக்குது. ஆணவம்னா என்ன அர்த்தம்? ஆணவம்னா இல்லை, அறியாமை. வெரி குட். ஆணவம் என்பதற்கு சைவ சமயம் சொல்லக்கூடிய பொருள் என்ன? அறியாமை என்று பொருள். அறியாமைங்கிற பொருள் அந்த கலைச்சொற்கள் நிறைய பயன்படுத்தும். அது எல்லாத்துக்குமே என்ன அர்த்தம் சொல்லுங்க சத்யன்? புரியல? சொல்கிறேன். ரைட், வெரி குட், நல்ல கேள்விக்கே சொல்கிறேன். இப்படியாக சைவ சித்தாந்தம் நம்ம சமயம்தான். அப்போ மாயையும் கண்மமும் பாசம் இல்லையா? அதுவும் பாசம்தான். அப்போ பாசம் எத்தனை இருக்குது? 3 பாசம். ஆணவ பாசம், கண்ம பாசம், மாயா பாசம். இப்படி 3 பாசம் உண்டு. இந்த 3 பாசமே அனாதி அப்படிங்கிறது சைவ சமயம். உலகத்து சமயங்கள்லாம் அனாதி பொருள் எத்தனை அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு இருக்க, கடவுள் மட்டும்தான் அப்படின்னோம், கடவுளும் உயிரும் அப்படின்னோம், இப்படியெல்லாம் போட்டி போட்டு 3 2ன்னு நிற்க, சைவ சமயம் மட்டும் எத்தனை பொருளை அனாதிங்குது? 5 பொருளை. வெரி குட், 5 பொருளை அனாதி பொருள்னு சொல்லுகிறது. புரியுதுங்களா? பதி ஆகிய இறைவன், பசுக்களாகிய உயிர்கள், ஆணவ பாசம், கண்ம பாசம், மாயா பாசம். இந்த 5 பொருட்களுமே என்னது? அனாதி பொருள். 5 பொருளையும் யாரும் உற்பத்தி பண்ணவில்லை, எப்போதும் இருந்தது. இங்கிருந்து தான் சைவ சமயமே தொடங்குது. சைவ சமயத்தினுடைய அடிப்படை தத்துவம் இங்கே தான் தொடங்குன்றது. இது அனாதிங்கிறத எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரணும். இப்போ உங்களுக்கு அது எப்படி ஒரு பொருள் யாராலே உற்பத்தி பண்ணாமல் இருக்க முடியும் இல்லையா? அப்படி வரணும் கேள்வி. வந்துதா இல்லையா? வந்துட்டா சரி, வரணும், வந்தாதான் சத்தியன் இல்லையா? அதனால் இதற்கு சைவ சமயம் எப்படி சால்வ் கொடுக்குது, இதுக்கான விடை எப்படி கொடுக்குது, இது எப்படி பதிபசு. இந்த உலகம் என்பது இப்போது கண்ணுக்கு தெரிகிறது. கண்ணுக்கு தெரிகின்ற உலகத்துக்குத்தான் தத்துவம் விளக்கம் சொல்லுது. ஆமாண்ணா? அப்போ உலகம் ஒருவாறு இருக்குது, அதை மாற்ற முடியாது. உலகம் எப்படி இருக்குது? ஒருவாறு இருந்து கொண்டிருக்கிறது. இருக்கிற உலகத்தில் என்ன நடக்குதோ அதுக்குத்தான் விளக்கத்தை சொல்லணும். விளக்கத்துக்கு ஏற்ப உலகம் நடக்கலை. புரியுதா இல்லையா? இப்போ எப்படி நம்மளால் அனுபவப்பட்டு கொண்டிருக்கிறோமோ இதற்கேற்பத்தான் தத்துவங்கள், உலகம் எப்படிப்பட்டது, கடவுள் எப்படிப்பட்டவர், உயிர்கள் எப்படிப்பட்டதுங்கிறத விளக்கம் சொல்லணும். இப்படி சொல்லும் பொழுது உயிர்களை இறைவன் படைத்திருந்தாலோ தப்பு இல்லையா? உயிர்களை குறையோட கஷ்டத்தோட இறைவனை போய் அடைய முடியாத அளவுக்கு படைச்சிருந்தாலும் தப்பு இல்லையா? எந்த வகையில் இந்த தத்துவங்கள் எது பதில் சொன்னாலும் இது எதுவுமே மேட்ச் ஆகலை. ஒன்று கடவுளுக்கு குறை வந்துடும், இல்லை உயிருக்கு குறை வந்துடும், ஏதோ ஒன்று குறை வந்துடுது. அப்போ இந்த சால்வேஷன் எப்படி முடியுது? கீழேர்ந்து போனோம்னா கடைசியில் இதுக்கு முடிவு எங்கே தான் நிற்கிது? போய் நிச்சயமாக பதிபசு பாசம் அனாதி அப்படிங்கிறது தான் நிற்கிது. இதை தான் ஆகமம் சொல்லக்கூடிய விளக்கம். இப்போ இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னு சொன்னோன்னா என்ன பண்ணுவோம்? சைவ சமயம் பதிபசு பாசம் அனாதின்னு டெரிவேட் பண்ணி வச்சுருக்கு பாருங்கள் சிவாகமங்களில். இதை மறுத்து ஒரு வாதத்தை நீங்கள் உற்பத்தி பண்ணி காமிக்கணும். அப்போ சைவ சமயம் பல கேள்விகளை உங்களை கேட்குமா கேட்காதா? அப்போ என்ன ஆகிடும்? அது ஃபெயிலியர் ஆகிடும். ஏன்னா ராஜாங்க சைவம்னு இதுக்கு பேர். ஓரும் வேதாந்தம் என்னும் உச்சியில் பழுத்த ஆராயின் அருங்கினி விழிந்து சாரங்கொண்ட சைவ சித்தாந்த தேனமுது அருந்தினர் சிலரேன்னு அந்த தேனமுதுன்னு சைவ சித்தாந்திகள் கேட்பாங்க கேள்வி. உலகத்தில் நடக்கிறது இது ஏன் நடக்குது, அது ஏன் நடக்குது, இப்படியா நடக்குது, கேள்வி கேட்ட பதில் சொல்ல தெரியாது. ஏன்? சிவாகமத்தை யாரும் உற்பத்தி பண்ணல, சிவபெருமானே கொடுத்துருக்கிறார். அது சிவபெருமானே சொன்னார், பதிபசு பாசம் அனாதி சிவபெருமானே சொல்லியிருக்கார். அதை ஏற்றுக்கொண்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணி இதை புரிஞ்சுக்கணும். ஆமாம், இது இப்படித்தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் வாய்ப்பை தவிர்த்து எனக்கு புரியுதுங்களா? இப்படி இதனால தான் சொல்கிறேன், ஆய்வார் பதி பசு பாசம் அப்படின்னார் குருஞான சம்பந்த பெருமான். ஆய்ந்தறிந்து காய்வார் பிரபஞ்ச வாழ்க்கையினர். எல்லாருமே என்ன தான் பண்ணுவான்? சித்தாந்தம் படித்து முடித்தார் அப்படின்னு ஒருத்தர் கூட கிடையாது உலகத்தில், குருநாதரை தவிர்த்து. அவங்க எல்லாருமே என்னது? எல்லாருமே ஸ்காலர்ஸ் தாங்கிறார் குருஞான சம்பந்த பெருமானார். ஆய்வார் பதிபசு பாசம்னார். விளக்கம் புரியுதுங்களா? இன்னொரு பாட்டில் சொன்ன குருஞான சம்பந்த பெருமானார் இந்த பதிபசு என்னை அறிவு என்றான்,
என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான். இவ்விரண்டு முன்னி பாரா மறைத்ததுவே மலம் என்றான். இம்மூன்றும் ஆராய்ந்தவர் முத்தராம்னார். இந்த 3 பொருளையும் யார் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கானோ அவன் தான் முத்தர்னா. இப்போ நீங்கள் ஆராய்ச்சி படிப்பில் இணைஞ்சிட்டிங்களா? இப்போ முத்தருங்கிற லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இயரில் இருக்கீங்க. அப்போ இங்கே இருக்கிற 4 வருஷத்தை நான் சொல்லலை. ஆராய்ச்சி பண்ணி எப்போ பதிபசு பாசம் அனாதி தான், இந்த சிவாகமம் சொல்கிறது தான் உண்மை என்கின்ற புரிதல் உங்களுக்கு ஏற்படுதோ அப்போ நீங்கள் ஆராய்ச்சி முனைவர். முடியுதுல? பட்டம் வாங்கிடுவீங்க 2 வருஷம். கண்ணை மூடி இப்படி திறக்கிறதுக்குள்ளே போய்டும் 2 வருஷம் இல்லையா? இன்னும் எவ்வளோ நாள் இருக்கீங்க? இந்த ஜனவரி, பிப்ரவரி வந்துருச்சு. பிப்ரவரி முடிய போகுது. மார்ச் வந்துருச்சு. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்டில் எக்ஸாம் 5 மாதம். ஃபஸ்ட் இயர் காலி ஆகிடும், முடிஞ்சு போச்சு. அது நம்ம முடிக்கல, அது முடிஞ்சிடும். 5 மாதம் முடிஞ்சிடும். ஃபஸ்ட் இயருங்கிற அந்த பீரியட் முடிஞ்சிடும். அடுத்து செகண்ட் இயர்னு முடிஞ்சிடுங்க. அவ்வளோதான். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? கண்ணை மூடி கணத்துல செகண்ட் இயர் முடிஞ்சிடும், சர்டிஃபிகேட் வாங்கிடுவீங்க. அவனி மூலத்தில் வந்து மடத்தில் சைவ சித்தாந்த புலவர். ஆனால் புலவரா இல்லையாங்கிறது, புலவராக ஆக முடியும். 5 மாதம் மிக குறைந்த பீரியடு. 5 நாள் போதும் இந்த 5 பொருளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. இதில் முயற்சி உங்கள்கிட்ட தான் இருக்குது. 5 மாதம் மிக அதிகமான, என்ன குறைந்துன்னு சொல்லிட்டோம், அதிகமான பீரியட். 5 மாதங்கிறது ரொம்ப அதிகம். இதுதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். நம்ம என்ன முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், நம்ம எவ்வளோ தெரிஞ்சு வச்சுட்ருக்கிறோம், எவ்வளோ தூரம் ஆசிரியரை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். ஆசிரியரை பார்த்தோடனே பதுங்கிறது இல்லையா, இதான் கேட்டுருவாரோன்னு பயங்கிறது, இப்படி இருந்தால் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை அது வந்துடும் தானாக. என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஒரு விஷயத்தை பார்த்தாலே எதுன்னு புரிஞ்சிடும் உங்களுக்கு. இது என்ன காரணம், என்ன எதுக்காக நடக்குது, ஏன் நடந்திருக்கிறத நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. அதை இந்த அனாலிசிஸ் தான் அதில் போயிட்டு கடைசி எதுக்கு ஆராயும்னா, கடைசி வரைக்கும் பதிவசு பாச அனாதி அந்த ஆராய்ச்சியில் தான் இருப்போம் நம்ம. விளக்கம் புரியுதுங்களா? கடைசியில் அந்த அங்கே தான் போய் முடிக்கும். எதுக்கு விடை கொடுத்தாலும் சரியான இந்த உலகம், நான் ஏன் இந்த கஷ்டப்படுறேன், அதுக்கான விடை கடைசியில் என்னது தான், பதிவசு பாசம் அனாதிங்கிறது தான். நான் ஒரு விஷயத்தை படிக்கிறேன், எனக்கு ஏன் புரியல, அதுக்கு அடிப்படை காரணம் பதிவசு பாசம் அனாதியில் தான் போய் நிற்கும். எனக்கு ஏன் அந்த துன்பம் நடந்துருச்சு, எனக்கு ஏன் அடிபட்டுருச்சு, எனக்கே திடீர்னு லாட்டரியில் 1 கோடி ரூபா விழுந்திருக்கு, எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் எங்கே தான் நிற்கும்? போய் பதிபசு பாசம் அனாதிங்கிற கொள்கையில் தான் நிற்கிது. அதுதான் செய்வ எல்லாத்துக்கும் இதே காலம். இது லாட்டிலேயே எனக்கு 1 கோடி விழுந்துச்சு, அதனுடைய கண்மம் அப்படின்னு மற்ற சமயங்கள் சொல்லும். இந்திய சமயம் கண்மம்னா என்ன கேள்வி கேட்கணும். கண்மம் எங்கே இருந்துச்சு, யார் கூட்டுறா, எப்படி நடக்கும், இந்த கேள்விக்கெல்லாம் கடைசியில் எங்கே போய் நிற்கும் விடைய? பதிபசு பாசம் அனாதினா தான் அது நிற்கும். அதுக்கு அர்த்தமும் அது இல்லாமல் வேறு எங்கே போனாலும் சைவ சமயத்தில் உள்ள ஆச்சாரியர்கள் வந்து கேள்வி கேட்பாங்க. இது எப்படிப்பான்னு கேட்டாங்கன்னா பதில் சொல்ல முழிக்கும் திருத்தருன்னு மற்ற சமயங்கள்லாம். அப்போ வேதத்தில் உள்ளது அப்படியே ஏற்றுக்கிறான், ஆனால் காரணம் சொல்ல தெரியல. அடிப்படை காரணம் எல்லாத்துக்கும் என்னது, இது 5மே அனாதி நித்திய பொருட்கள், எப்படித்தான் உலகம் இருந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான். இதுதான் சைவ சித்தத்தினுடைய அடிப்படை தாத்பரியம். கடவுள் தான் கொடுக்குறாரு எல்லாத்தையும், அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? இப்போ அது எப்படி? உயிர் தானே அனாதின்னு சொல்லியிருக்கேன். உடம்புன்னு உற்பத்தி ஆகல, உடம்பு சாமி தானே கொடுத்துருக்காரு. பின்னாடி பேசுவோம் அதெல்லாம். உயிர் அனாதி, உயிர் வேறு உடம்பு வேறு நீங்கள் தானே சொன்னீங்க. அப்போ உடம்பு யார் கொடுத்தா? உடம்பு அனாதி இருக்காங்க. அதில் பதியாகிய சிவபெருமான் அனாதின்னு சொல்லியிருக்கிறோம். அதுலேயே பதி எப்படி சிவபெருமான்னு ஆராய்ச்சி பண்ணல நம்ம பண்ணோம். பதினா கடவுள் பிரம்மம் ஒருத்தர் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். 10 வரைக்கும் அந்த பிரம்மம் யார்? திருமால் தான் ஒரு கோஷி இருக்குது. பிரம்மம் தான், சிவபெருமான் திருமால் எதுவுமே கிடையாது கோஷி இருக்குது. பிரம்மம் சிவபெருமான் தான் நம்ம எப்படி சொல்லிட்டு இருக்கோம்? எதை வச்சு சொல்கிறீங்க நீங்கள்? சிவபெருமானை ஏன் நம்ம கும்பிட என்ன காரணம் இருக்குது? சிவபெருமான் தான் உண்மை கடவுள்னு எப்படி சொல்கிறீங்க? யாராவது உங்களை கேட்டால் என்ன சொல்லுவோம் நம்ம? சாமி ஒடுக்கினார்னா கொஞ்ச நேரம் அமுக்கி வச்சா திரும்பி விட்டா வராதா வெளில? அதுதான் தொடக்கத்திலேருந்து படைக்கல தானே, இது இடையில தானே ஒடுக்கி திரும்பி உற்பத்தி பண்ணார். அப்போ கூட உயிர் ஒடுங்கி உயிர் இல்லாமல் போயிடாது. ஒடுக்கங்கிறது உலகத்துக்கு தான், உயிருக்கு கிடையாது. உயிர் போய் இளைப்பாரும், இந்த உலகம் அழிஞ்சு சாமிகிட்ட ஒடுங்கிடும், திரும்பி உலகத்தை தான் உற்பத்தி பண்ணுவார். உயிர் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதி, எதை இளைப்பாறுதல் சொல்கிறேன், விளக்கம் இருக்குது பண்ணிட்டு சொல்கிறேன். சித்த நேரம் இளைப்பாறுவது, கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்ச நேரம் உட்காரு சித்த நேரம் அப்படின்னு, அதுதான் ஒடுக்கம்.
இலைப்பு நீக்கல் ஒடுக்கம் அப்படின்னு விஞ்ஞான இது சிவபிரகாசம் சொல்லுகிறது. ஏன் ஒடுக்கு சொல்லலாம் அப்படி சொல்லலாம். அதுலேருந்தே வருது, அதுலேருந்து உற்பத்தி ஆகுது சொல்லலாம். இந்த உதாரணம் சொல்லலாம் வேணாம். பிக் பேங் தியரிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஒப்பீனியன் தான். அது ஒன்றும் நம்ம அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. அண்டப்பகுதியில் உண்டை பிறக்கம் அளப்பருங்கிறனும் ஊர் வேற்பட விரிந்தனன்னு மணிவாசகமான சொல்லுகின்றார். அது ஒரு நாள் கடவுள் சங்கல்ப மாத்திரத்தில் எல்லாம் நடந்து கொண்டிருக்குங்கிறது தான் நம்முடைய கருத்து. சரி, எதுக்கட்டும், அப்படியே வச்சுப்போம், பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம் எல்லாத்தையும். இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன், என்ன பேசிகிட்டு இருந்தேன்? 5 பொருட்கள் அடாதுன்னு சொன்னேன்னா இல்லை வேறு ஏதோ தலைப்பு பேச. சிவபெருமான் ஏன் கடவுள் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க அப்படிங்கிறத பேசிகிட்டு இருந்தேன். அப்போ தான் ஐயா கேள்வி கேட்டார் இல்லையா? எப்படி கடவுள் சிவபெருமான்ங்கிறதுக்கு என்ன அத்தாச்சு இருக்குது? ஏன் திருமால் கடவுள்னு ஏன் ஒத்துக்க மாட்டீங்க நீங்கள்? இந்த கேள்வி கேட்ட பதில் சொல்ல திரும்ப வேணும். எனக்கு சிவபெருமானை தான் பிடிக்குங்க, அதனால் அது ஒரு பதிலா சொல்லுங்க பாபு, அது ஒரு பதிலா? இல்லை எங்கள் அப்பா சிவபெருமானை தான் கும்பிடுறாரு அதனால் நான் கும்பிடுறேன்னு, அது ஒரு பதிலா? சிவபெருமான் எப்படி திருமாலிலும் மேம்பட்டவர் அப்படிங்கிறத நீங்கள் காமிக்கணும். ஆமாண்ணா இல்லையா? திருமாலாலே தொழப்படக்கூடியவர், அது புராணத்தில் இருக்குது சார், சாமி நடத்தி காமிச்சிட்டார் அதை. ஆனால் நீ எப்படி புரிஞ்சுக்கிட்டாத அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு சொல்கிறது சைவ சித்தாந்தம். பதியல் சொல்லு உங்களுக்கு. அப்படி அதெல்லாம் புராணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதெல்லாம் பூசிச்சார், ரைட்டு. அவர் ஏன் பூசிக்கிறாரு? சிவபெருமான் பெரியவருங்கிறதுனால தானே. அது நமக்கு ஓகே. ஒரு வைஷ்ணவர்கிட்ட நீங்கள் எப்படி சொல்லுவீங்க திருமால் பூசிக்கிறாருன்னா? திருமால் எங்கேயுமே பூசிக்கலையே நான் சொல்லுவேன் பாவன். அப்போ எப்படி சொல்லுவீங்க அவங்கள்ட்ட போய் சிவபெருமான் கடவுள்னு? அதுக்கு தான் காரணத்தோடு நம்ம சொல்லணும். அது சொல்லிக் கொடுக்கறது சைவ சித்தாந்தம், ஆகமங்கள், சாஸ்திரங்கள் இருக்குது. விளக்கம் புரியுதுங்களா? அப்படி அதே மாதிரி உயிர்னு ஒன்று இருக்கா இல்லையா? நம்முடைய இப்போ அலோபதி மெடிசன் இருக்கு இல்லையா? நம்மளுடைய இந்த அலோபதி மெடிசனில் அறிவியல், நவீன அறிவியலில் உயிர்னு ஒரு பொருள் கிடையாதுங்கிறத உண்மை. தெரியுமா? உயிர்னு ஒன்று உண்டா? உயிர் போயிடுச்சுன்னு சொல்லுவான். ஆனால் உயிர்னு ஒரு பொருளை அவனால் காட்ட முடியும். உடம்புல உயிர் இருக்குன்னு இருக்குது. அதை எப்படி சொல்லுவான்? டெத்தை கிளினிக்கல் டெத் அப்படிமா. அதை கிளினிக்கல் டெத், அவ்வளோதான். அதுக்கு பேர் அவன் கார்டியா என்னது கார்டியாக் அரெஸ்ட், கார்டியாக் அரெஸ்ட் தான் எழுதுவான். அதை அப்படியே என்ன அர்த்தம்? எதையும் முடங்கிருச்சு, எதையும் முடங்கியிருக்கு, அதில் அவன் செத்துட்டான்னு பண்ணுறான். உயிர் போயிருச்சு அப்படிங்கிற சென்டென்ஸ் எங்கேயாவது எழுதுறானா? எங்கேயாச்சும் இருக்கா அப்படி? சரி, உடம்பை அட்டாப்சி பண்ணுறானே, கூறாக போடுறானே, எங்கேயாவது உயிர்னு ஒன்று இருக்கிறத காட்ட முடியுதா? எங்கேயும் காட்ட முடியாது. ஆனால் நவீன அறிவியலை பொறுத்தளவுக்கு உயிர்னு ஒரு தனிப்பொருள் இல்லை என்பது தான் கோட்பாடு. விளங்குதுங்களா சொல்கிறது? அப்போ உயிர்னு ஒருத்தர் இருக்கானா இல்லையா? இது ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி. பல சமயங்கள் உயிர்னு ஒன்று இல்லை, அல்லது சில பொருட்கள் சேர்ந்ததுனால தான் உயிர்னு ஒன்று இருக்குது, உயிர்னு ஒன்று இருப்பது போல தோன்றுகிறது, அல்லது இந்த பொருள் தான் உயிரை போல தோன்றுகிறது அப்படின்னும், அல்லது உயிர் இந்த இடத்துல உடம்புல இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறான் சில பேர். இன்னொரு இடத்துல தான் உயிர் இந்த இடத்துல தான் இருக்குது உடம்புல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படின்லாம் இருக்குது என்று சொல்லுவோம். அதெல்லாம் சொல்கிறோம், இந்த இடத்துல தான் உயிர் இருக்குது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டுறோம். இதயத்தில் இருக்குது உயிர், மூலாதாரத்தில் இருக்குது, இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் உயிரோடைய. ஆனால் எங்கேயாவது திறந்து பார்த்தா இருக்கா? நெத்தியில் இருக்கணும், நெத்தி வெட்டி பார்த்தா இருக்குமா உயிர்? உயிர் வேணால் போகும் இல்லையா? பார்த்துருக்காங்களா? அதெல்லாம் சரி, நான் கேட்கறது உயிர்னு ஒன்று இருக்கிறத பார்த்துருக்காங்களா? இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணானா இவனாவது? இந்த இடத்துல இப்படி இருக்கு, எங்கேயும் கிடையாது. உயிர் நீங்கும் போது என்ன நடக்குங்கிறத எல்லாமே சொல்கிறாங்களே. அரைநாத பெருமான் பாடுறது இருக்கா? மலமே ஒழுக உயிர் மங்கும் பொழுதில் மயிலின் விசை கடிதே வர வேணும். சொல்லாதையாப்பான்னு சொல்கிறான். உயிர் உடம்பு எப்படி துடிச்சு அடங்குதுங்கிறதெல்லாம் சொல்லலையா? எல்லாமே சொல்கிறாங்க. அதான் நம்ம சமயத்தில் இல்லாத என்ன இருக்குது? தொந்தி சரிய மயிர வளிர நிறை தந்த மசைய முதுக வளைய ஒரு கை தடி மேல் வர, அப்படி வரிசையாக சொல்கிறாங்களே. உயிர் மங்கும் பொழுதில் அப்படின்னார். எப்படி உயிர் போகுங்கிறத ஞானசம்பந்தருக்கு மேலே சொன்னவன் எவன் இருக்கான்? புலன் ஐந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேல் உந்தி
அளமந்த போதாக அஞ்சேல் என்பான் அமருங்கோயில் அப்படிங்கிறாரு ஞானசம்பந்தர். எப்படி உயிர் போகுங்கிறாரு உடம்பு விட்டு. புலன் ஐந்தும் பொறி கலங்கி, எந்த உறுப்பும் வேலை செய்யாது. நெறி மயங்கி, என்ன செய்யணும்னு தெரியாது. பாத்ரூம் பாட்டு போயிட்டே இருக்கும், துணிகளை இருக்கிறது தெரியாது. அறிவு அழிந்திட்டு ஐமேல் உந்தி நீ இழுக்குமா. தண்ணி 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 இன்னும் காட்டுவான். பீரோவில் என்னமோ வச்சிருக்கேன்னு சொல்றாரு நினைக்கிறேன். அப்பா திறந்து பாரு சீக்கிரம் பீரோ. அப்பதான் அப்பா பீரோவை காமிக்கிற மாதிரி தெரியுது. அங்கே தவளை தண்ணி தவளை இருக்கு, தள்ளி காட்டுறாரு இவரு. ஆனால் இவனெல்லாம் எடுத்துக்கிறான், பீரோவில் தான் வச்சிருக்காரு பெரிய மூட்டையை, அதுதான் காம துறக்கடா பீரோ வாங்கினான் அவன். அடப்பா வேறா உயிர் போயிடும், அவ்வளோதான். ஐ மேல் உந்தி அளமந்த போதாக, அளமருதுன்னார். உயிர் கஷ்டப்படுது, பிரியறது, உடம்பு விட்டு வெளில போகிறது. நீ இழுக்குது. இவன் போகமாட்டேன் வரமாட்டேன்னு இவன் இழுக்கிறான். ஏமா வெளில வான்னு இவன் பிடிச்சி இழுக்கிறான். வெளியில் கயிறை மாட்டி ஏமா இழுக்க, இவர் நான் வரமாட்டேன்னு உள்ளே இழுக்க. 2 நாளாக இழுத்துக்கிட்டே கிடக்குங்க, போகவே மாட்டுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான் வெளியில் வந்து வீட்டில். அளமந்த அப்போ சாமி அஞ்சேல் பயப்படாத நான் இருக்கேன் பாரு திருவையார் சாமி. அஞ்சேல் என்பான் அவருங்கோயில் இன்னும் காட்டுறார். அப்போ உயிர் போகிற வேதனை எல்லாம் தான் காமிச்சாச்சே. இவன் என்ன புதுசாக இருக்கிறதுக்கா உயிரை காட்டினானா? அதான் கேள்வி. உயிர்னு ஒன்று இருக்கிறத ஃபோட்டோ பிடிச்சிருக்கானே, அது வீடியோ பண்ணியிருக்கானா? உயிர் போகிறத வேணால் ஃபோட்டோ பிடிச்சி இப்படிலாம் துடிச்சது போனது வந்தது இதெல்லாம் சொல்லலாம். கண்ணு சுரு வச்சு மூக்கு அப்படியே நின்று போச்சு, காது கேட்காம போச்சு, எல்லாம் வேணாலும் சொல்லலாம். ஆனால் உயிர் இருக்கிறத எங்கேயாவது காட்ட முடிஞ்சுதா? அதனாலேயே உயிர்னு ஒரு பொருள் இல்லை அப்படிங்கிற கோட்பாடு பல இடங்களில் பரவி நிற்கிது. அல்லது இன்னெல்லாம் சேர்ந்ததுனால உயிர் போல ஒன்று இருக்குது உடம்புல, தவிர்த்து அதோடைய உயிர்னு ஒரு தனி பொருள் இல்லை அப்படிங்கிறோம். ஆனால் சைவ சமயம் உயிர்னு ஒரு தனி ஆள் இருக்கான். அவன் தனி ஆள் கிடையாது, கூட்டம். எண்ணிறந்த உயிர் இருக்கு. என்னாரிதாய் அப்படிங்கிற சிவபிரகாசம். இங்கே எத்தனை பேர் இருக்கோம்? 5, 10, 12 பேர் இருக்கோம். இங்கே உட்காந்துட்ருக்கோம். 12 உயிர் இங்கே இருக்குது. இப்போ என் உடம்புல எத்தனை உயிர் இருக்குது தெரியாதா? இப்போ என் பல்லில் எத்தனை உட்காந்துருக்கு, வயிற்றில் எத்தனை உட்காந்துருக்கு, உடம்புல எத்தனை உட்காந்துருக்கு. பேய் பிசாசு சொல்லலை, உடம்புல உள்ள உயிர்களை சொல்கிறேன். கிருமிகள், கீடம், அதெல்லாம் சொல்கிறேன். எல்லாரும் வயிற்றுலையும் புழு இருக்கா? எல்லாரும் வயிற்றுல இருக்குது. உன் உதரத்தை கடந்த கீடம்னார் திருக்கலெட்டுப்படியான ஒரு பாட்டு வருது. இந்த ரூம் எடுத்துங்க, எத்தனை பள்ளி இருக்குது, எத்தனை பாய்ச்சை இருக்குது, எத்தனை சிலந்தி இருக்குது, எத்தனை எறும்பு இருக்குது, ஈ இருக்குது, கரையான் இருக்குது. இந்த ரூமுலேயே எத்தனை. அந்த ரூமை சேருங்க, வெளியில் வாங்க, இந்த ஹலா இந்த கேம்பஸை பாருங்கள். தருமையாக எத்தனை சென்னை சமய பிரச்சனை எத்தனை மரமட்டை இருக்குது, செடி கொடி இருக்குது, புல் பூண்டு இருக்குது. எண்ணி பாருங்கள். சென்னை, தமிழ்நாடு, இந்தியா, உலகம் முழுக்க எத்தனை உயிர், எத்தனை தாவரம், எத்தனை விலங்கு, கணக்கற்ற உயிர். உயிர்கள் எண்ணிறந்தது அப்படின்னு சைவ சமயம் சொல்லுகிறது. விளங்குதுங்களா? அப்போ அந்த உயிரை பற்றின அடிப்படையைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். பசுவியல் என்கின்ற தலைப்பில் உயிர்களை பற்றி, நம்மளை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் சாமியை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஆமாண்ணா இல்லையா? நாம் எப்பேற்பட்டவங்க, நம்ம நல்லவனா கெட்டவனா, நம்மக்கிட்ட என்னென்ன எபிலிட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் முதல்ல நம்ம சாமியை முதல்ல கும்பிட வேண்டிய நீடு நம்மக்கிட்ட இருக்குது. விளக்க முடியுது இல்லையா? அதனால் உயிர்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா? அப்படி தான் எழுது கிழத்துல இன்னும் சீக்கிரமாக. சரி, ஒரு பொருள் உயிருடைய பொருளா இல்லையாங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? இயங்கிட்டு இருக்கு, இந்த ஃபேன் இயங்கிட்டு இருக்கு, உயிர் இருக்கா? அதான் நான் அவருடைய பதிலுக்கு நீங்கள் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறீங்க, அதான் நான் கேட்கவே இல்லை. கரண்ட்டை தான் உயிருக்கிறீங்களா? அதனால் நான் கேட்குறது, இங்கே இருக்கிற பொருட்களில் இப்போ இங்கே இருக்க அறிவோடு இருக்கக்கூடிய பொருள்லாம் உயிர். வெரி குட், வெரி குட். அறிவு இருக்கிற பொருள் தான் உயிர். ஆமாம் ஆமாம், அறிவு இருக்கிறது தான் உயிர். சைவ சமயம் உயிர் என்ற கோட்பாடுடைய பொருள்களுக்கு என்ன டெஃபினேஷன் சொல்லுது அப்படின்னா,
அறிவு இச்சை செயல் உடையது உயிர்னார். செயலை சொன்னீங்க நீங்கள். செயல்ங்கிறது மட்டுமே கிடையாது, செயல் எப்படினாலும் இயங்கும். இந்த மைக்கு இயங்குதா இல்லையா? அப்போ செயல்படுது இல்லையா? உயிராது இல்லை. விருப்பப்படுமா? அப்போ செயலை வச்சு தீர்மானிக்க முடியாது ஒரு பொருள் உயிருடைய பொருள் இல்லையாங்கிறது. எதை வச்சு தீர்மானிக்கலாம்? அறிவை வச்சு கூட தீர்மானிக்க முடியாது. ஏன்? இந்த மொபைலுக்கு அறிவு இருக்கா? சென்ஸ் இருக்குது, சென்ஸ் பண்ணும் சம்திங். இது சட அறிவு. ஆனால் இதை முகத்தை வச்சு நான் சேவ் பண்ணி வச்சேன்னா என் முகம் வந்து இது ஓப்பன் ஆகும். தட்ஸ் நாலேஜ் தானே. அதை ஏஐன்னு இப்போ சொல்கிறோம், அதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறோம். அப்போ அறிவு இருக்குது. அறிவுடைய பொருளை வைத்துக்கொண்டு என்ன பண்ணிட முடியாது? அறிவை மட்டுமே வைத்துக்கொண்டு என்ன பண்ணிட முடியாது? அது உயிர் தான் என்பது தீர்மானித்திட முடியாது. இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. ஒரு பொருள் உயிருடையதா இல்லையா, உயிரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பம். ஆமாம், அறிவு இச்சை செயல் இது மூணும் இருப்பது உயிர். இல்லை புரியுதுங்களா? இது எல்லா பொருளுக்கும் பொருந்தும். உயிர் அப்படின்னா அதில் என்ன இருக்கணும்? அறிவு இச்சை செயல் இருக்கும். இப்போ மரம் உயிரா இல்லையா? மரம் உயிர். அதுக்கு அறிவு இச்சை செயல் இருக்கா? எப்படி சொல்கிறீங்க? சூரியனை பார்த்து வளருது. வெரி குட், வெரி குட். எங்கே நிழல் இருக்கோ அந்த பக்கத்தில் குறைவான படர்ச்சி, நிழல் சூரிய ஒளி வர இடத்துல நீட்டிக்கிட்டு போகுது. அவனா இல்லையா? ஒரு இயக்கம் இருக்கு இல்லையா? சூரிய ஒளிக்கு ஏற்ப அது போகுதா? செயல்படுதா? மரம் பழத்தை காய்க்குது, ஸ்டார்ச் உற்பத்தி பண்ணுதா? சூரிய ஒளியிலேருந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுதுங்கிறோம். சூரிய ஒளி, கார்பன் டை ஆக்சைடு, தண்ணீர், இது மூணு சேர்ந்ததுனால அது என்ன பண்ணுது? ஸ்டார்ச்சுங்கிற சத்து உற்பத்தி பண்ணுது. அதை தேக்கி வைக்கிற இடத்துல காய்கனிகள் உற்பத்தி ஆகுது. இப்படிலாம் பண்ணுறோம் இல்லையா? செயல்படுது. எங்கே ஒளி இருக்குன்னு தேடிட்டு போகுது, எங்கே நீர் இருக்குன்னு வேறு மூலமாக தேடிட்டு போகுது. இருக்கா இல்லையா? அப்போ அறிவு இருக்குது, செயல் இருக்குது, இச்சை இருக்கிறதுனால தான் எங்கே இருக்குங்கிறத தேடவே முடியும். முதல்ல ஒரு ஆடு இருக்குது, ஆடுக்கு அறிவு இச்சை செயல் இருக்கா இல்லையா? இருக்குது. எந்த இடத்துல விருப்பம்? ஒரு பக்கத்தில் புல் போட்டிருக்காங்க, இன்னொரு பக்கத்தில் ரோஜா செடி வச்சுருக்காங்க. ஆடு எதை போய் திங்கும்? ரோஜா செடி திங்காத, நல்லா திங்கும். நம்ம வச்சுருக்க பூச்செடி தான் முதல்ல திங்கும் ஆடு இல்லையா? அதுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறதுனால அது தினா நல்லா கொண்டு போய் திங்குது. அப்புறம் அடிக்கிறேன் நான் போய் அந்த ஆட்டை, அப்படின்னு அடித்து வரட்டேன், ஓடிப்போச்சு. மறுநாள் வந்து அடித்தேன், ஓடி போச்சு. 3வது நாள் ஆடு வந்து பார்க்கும் நான் நிற்கிறேனா இல்லையான்னு. பார்க்குமா? பார்க்காத? ஏன்? அவன் இருப்பான், அடிப்பான், போனான், தெரிஞ்சு வச்சுட்டு. அறிவு இருக்குது அதுக்கு, ஆனால் விருப்பம் இருக்கிறதுனால தான் அங்கே போகணும்னு நினைக்கிது. ஆனால் அவன் இருக்கானான்னு பார்க்குறது செயல். அப்போ ஒரு உயிர் இருக்குன்னா அந்த பொருளுக்கு என்ன இருக்கணும்? அடிப்படையில் அறிவு இச்சை செயல், இது மூணும் இருப்பது உயிர். இதுதான் அடிப்படை கோட்பாடு. இந்த மைக்குக்கு அறிவு இச்சை செயல் இருக்கா? இல்லை. நான் செயல்படுத்தினா செயல்படும். இந்த ஃபேனுக்கு இயங்குது, ஆனால் நான் இயக்குனா இயங்கும். நம்ம தானே? இதுதான் சடப்பொருளுக்கும் உயிர் பொருளுக்குள்ள வித்தியாசம். ஒரு பொருள் சடம்னா அறிவு இச்சை செயல் இல்லாதது சடப்பொருள்னு வச்சுட வேண்டியது. இது மேஜர் கிளாசிஃபிகேஷனுங்க. சடம் என்பதற்கு அறிவிச்சை செயல், அது உயிரற்ற பொருள், இது எல்லாமே சடம்னு வச்சுக்க வேண்டியதான். நீங்கள் உயிர்கள் அல்லாத எந்த பொருளுக்குமே அதுக்கு என்னென்னு பேர்? சடம்னு பேர். அறிவு இச்சை செயலோடு கூடிய எல்லாமே என்னது? உயிர்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த மரத்தை வெட்டிட்டேன், நான் வெட்டி தூக்கி போட்டேன். மரம் அப்போ அறிவிச்சை செயலோடு இருக்குமா? மரத்தை கொளுத்திட்டேன்னு வச்சுப்போம், கொளுத்தி சுத்தமாக எரிஞ்சு ட்ரை ஆகிடுச்சு சுத்தமாக. மறுநாள் திரும்பி வெயில் வரும்போது தேடி போகுமா? ஏன் போகாது? உயிர் இல்லை. உயிர் இல்லை தானே? அப்போ உயிர், அந்த மரத்தில் அந்த உயிர் என்ன ஆகிடுச்சு? வெளியில் போயிடுச்சு. மரம் செத்துருச்சிங்கிறோம். அப்படின்னா இல்லையா? மரம் செத்துருச்சு, இந்த பூச்செடி செத்துருச்சிங்கிறோம். செத்துருச்சிங்கிறோம். அப்போது மரம் என்பது உடம்பு. ஆமாண்ணா? மரம் என்பது உடம்பு. உள்ளே இருந்தது என்ன? ஒரு உயிர், அறிவு இச்சை செயலுடைய. என்னதுங்கய்யா? சாப்பாடு பாத்திரம் கேட்குறாங்களே, எங்கே இருக்கு? என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு புரியுதா? இப்போ என் உடம்பை வச்சு கொளுத்திட்டாங்கன்னு வச்சுப்போம், சுத்தமாக எரிஞ்சு கறிக்கட்டியாக போயிடுச்சு. செயல்படுமா? கிளாஸ் எடுக்குமா?
அப்போ கிளாஸ் எடுத்தது என்ன இது வரைக்கும் உங்களுக்கு? உடம்பா? உயிர் தான். அப்போ இந்த சடப்பொருளுக்கு உடம்புக்கு என்ன கிடையாது? அறிவிச்சை செயல் இல்லை. உயிருக்குத்தான் இருக்கு அறிவிச்சை செயல். அப்படித்தான் வேறுபடுத்தி பார்க்கணும். உயிர்னா என்ன, சடப்பொருள்னா என்னங்கிற. உயிராக இருக்கிறதுனால எல்லாம் செஞ்சு விருப்பப்படக்கூடிய குணம், அறிவு இருக்கக்கூடிய குணம், செயல்படக்கூடிய குணம், இது மூணும் உயிருக்கு உண்டு. உயிர் தான் நாம. அப்புறம் நம்மளன்னு தனியாக படிக்கிறீங்க. உயிர் தான் நாம. என்னது? நல்ல கேள்வி சொல்கிறேன். அற்புதமான கேள்வி கேட்டீங்க. அதுக்கு தான் நமக்கு வெளில ஒருத்தர் இருக்கான், ஆணவ மலம்னு ஒருத்தர் இருக்கான். அறியாமைக்கு ஏற்ப ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஒவ்வொன்றுத்தினுடைய யூனிக்னஸ்ங்கிறோம். அதை ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி தானே. அது இருக்கு, பின்னாடி சொல்கிறேன். கொஞ்சம் வடையை வெயிட் பண்ணுங்க. நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும். சரியாக காதில் வாங்கிட்டே இருக்கீங்கன்னா இப்படி தான் கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கேள்விக்கு பதில் சொல்கிற சூழல் இருந்தால் நான் சொல்லிவிடுவேன். இங்கே நிறைய துணை கேள்விகள் பின்னாடி வரும். அதனால் கொஞ்சம் பின்னாடி வரும். அதுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு அத்தனை கேள்விக்கும் விட இருக்குது என்கிட்ட எல்லாம் சித்தாந்த சாஸ்திரத்தில் இருக்குது. எடுத்து தான் அடியன் கொடுக்குறேன். அடியன் நான் அதை ஒன்றும் உற்பத்தி பண்ணல, எனக்கு ஒன்றுமே தெரியாது. இருக்கிறத எடுத்து கொடுக்குறோன்னு வச்சுப்போம். ஆனால் எல்லா கேள்விக்கும் பதில் உண்டு. சில கேள்விகளுக்கு கொஞ்சம் தாமதமாக பதில் வரும். ஏன்னா ஒரு ஸ்ட்ரக்சராக போனால் தான் அது சரியாக இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் கொஞ்சம் பொறுமையாக கண்டிப்பாக பதில் உண்டு. எல்லா கேள்விக்கும் பதில் உண்டு. கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன். கேள்வி கேட்க எனக்கு இன்னும் ஊறும். தொட்டணைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவுங்கிற மாதிரி. ஏன்னா நீங்கள் அப்ரோச் பண்ணுறது தயவு செஞ்சு பயப்படாதீங்க. எப்போவுமே எனக்கு டவுட் இருக்கா, ஒரு வாய்ஸ் நோட் போட்டுருங்க, ஒரு கால் பண்ணுங்கள். எடுக்கலைன்னா வாய்ஸ் நோட்டில் ஐயா இது எனக்கு புரியுது என்னன்னு சொல்லுங்கள் ஐயா. கண்டிப்பாக பார்த்து டைம் இருக்கும் மெசேஜ் இருக்கும். அப்படிலாம் நேரில் சொல்கிறீங்க, இல்லை அப்பா சொல்கிறீங்க, இப்போ சொல்லி ஏதாவது பதில் சொல்லுவேன். கண்டிப்பாக சொல்லாமல் இருக்கவே மாட்டேன். என்னுடைய ஒரே விருப்பம் என்னது, நீங்கள் எல்லோரும் என்ன மாதிரி ஆகணுங்கிறது தான் இல்லையா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறத என்னுடைய ஒரே அவா. தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமேலான் எங்கள் புறான் அப்படின்னு சொல்லுகிறது சாஸ்திரம். சாமியை பற்றி சாமியா என்ன நினைக்கிறானா, தன்னை போல தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஞானம் அத்தனையும் உயிர்கள் எல்லாவற்றுக்கும் வரணும் அப்படின்னு கருணை பண்ணுகிறான் சாமி. அவனா இல்லையா? தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார, தன்னுடைய நிலைமை என்னவோ அதை உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் அடையணும் அப்படின்னு கருணை பண்ணுறானா சாமி. எப்பேற்பட்ட கருணை! யாராவது உலகத்தில் ஒருத்தருக்கு உண்டா அது மாதிரி சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவேன், பதுக்கம் பண்ணிப்பேன். அது உங்களுக்கு புரியாது சார், அது இப்போ புரியாது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. இல்லை சொல்லி கொடுத்துட்டா நீங்கள் திரும்பி என்கிட்ட வரமாட்டீங்க இல்லையா? என்னுடைய பதவி போயிடும். அதனால சொல்லி தர மாட்டாங்க. அதனால தான் அருணகிரிநாத பெருமான் சொன்னாங்க அழகா, நல்ல பாடல் அது, கந்தர் அனுபூதியில் இருக்கு. கரவாகிய கல்வி உளார் கடைத்தல் சென்றிரவா வகைமை பொருள் ஈகுவையோ குரவா குமரா குளிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணேன்னு பாடுறார் சாமி கந்தர் அனுபூதியில். அதில் சொல்லுகிறார், கரவாகிய கல்வியுளார் கடைத்தலை சென்றுனார். நான் ஒரு வாத்தியார் நினச்சி ஒருத்தர் போய் நினைக்கிறேன், அவர் எதாவது சொல்லிக் கொடுப்பாருன்னு பார்க்குறேன். அவர் எனக்கு முழுசாக சொல்லித்தர மாட்டார். ஏன்ட்டு அவர்கிட்ட நான் திரும்பி வரணும்னு நினைக்கிறார். கரவு பண்ணுறார், முழுசாக சொல்லித்தர மாட்டார். எல்லாம் தெரிஞ்சுக்கணும், நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரார். நாளைக்கு வான்னு இழுத்தடிக்கிறார். அவர்கிட்ட திரும்பி வரும்னு நினைக்கிறார். முழுசாக சொல்லித்தர மாட்டார். உனக்கு புரியாது, இது உனக்கு கேட்காத, இது தெரியாது. அவர் என்ன கேள்வி கேட்டாலே என்னை வெறுக்கிறார். இப்படிலாம் இருந்தால் அவர் என்ன அர்த்தம்? அவருக்கு பேர் என்ன சொல்கிறாரு, அப்போ ஏற்பட்ட இழிநிலையான ஒருத்தன்ட்ட போய் என்னை நிற்க வைக்காத பெருமானே, எல்லாத்தையும் நீயே எனக்கு சொல்லிக் கொடுங்கிறார் சாமிகிட்ட. கரவாகிய கல்வியுளார் கடைத்தலை சென்று இரவா வகை, அவன்கிட்ட போய் சொல்லிக் கொடு எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆர்வமாக இருக்குது, சொல்லிக் கொடுன்னு கேட்க வைக்காத பெருமானே, குரவா குமரா குளிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணே அப்படின்னு சாமி பாடுறாங்க அருணகிரிநாத பெருமான். அப்படி ஆச்சாரிய மூர்த்திகளே அப்படி காமிக்கும் பொழுது எனக்கு ஒரே எண்ணம் என்ன, எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறிய அறிவையே அட்லீஸ்ட் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான். அதனால் எப்போதுமே நான் அப்ரோச் பண்ணுறது நீங்கள் பயப்படாதீங்க. கேள்வி கேட்டால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும்.
அட்லீஸ்ட் எனக்கு ஒரு தெரியாமல் ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா, ஓ இப்படி கூட சிந்திக்கலாம் வந்தாங்களே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். கேட்கப்படுதுங்களா? அதனால் அப்ரோச் பண்ணுங்கள் எப்பொழுதும். என்ன பேசிகிட்டு இருந்தோம்? அறிவிச்ச செயல் உடையது தான் உயிர் என்பதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ உயிர்னு ஒரு பொருள் இருக்கா இல்லையா என்பதை பற்றி பல சமயங்களும் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது, உயிர் எங்கே இருக்குது? உடம்புல உயிர் இருக்குன்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனால் உயிர் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, எவ்வளோ பெருசு இருக்குது, அப்படி பலவிதமான கேள்விகள் வருது. ஆமாம் இல்லையா சொல்கிறது? உயிரை பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. உயிரை பார்த்தவங்க யாராவது உண்டோ? இல்லை. ஆனால் உயிர் உடம்போடு கூடியிருக்கும்போது பார்க்கலாம். ஆமாண்ணா, உயிரை பார்க்க முடியாது. ஆனால் உயிர் எதோட கூடியிருந்தால் பார்க்கலாம்? உடம்போட கூடியிருந்தால் இந்த உடம்பை தான் அவருன்னு நினச்சி பார்க்கலாம் இல்லையா? இந்த கலெக்டர் படியாரில் ஒரு பாட்டு ஒன்று, அற்புதமான பாட்டு ஒன்று வரும். அதில் நீ என்ன பார்த்தங்கிற, நீ என்னையா பார்த்த அப்படின்னு கேட்குறாரு. என்னையா பார்த்து? இப்போ நாங்கிறது யாருங்க? என் உடம்புல இருக்கிற உயிர் தானா, ஆத்மா தானா. ஆனால் இந்த உடம்பை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. நாளைக்கு ஒரு வேளை இந்த உடம்புல இருந்து புறப்பட்டு வெளில போயிட்டேன்னா, இப்போ தீபனையா எங்கே என்ன, தீபனையா துவர்க்காருன்னு காமிப்பீங்க எல்லாரும். ஆமாண்ணா, இப்போ தீபனையாவாக அறியப்பட்டது எது? இந்த உடம்பு தான். இப்போ தீபனையா ஒரு நாள் போய் சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கலாம், என்ன சொல்லுவாங்க? அன்னார் அது உடல் அப்படிம்பாங்க. இப்போ அன்னார் எங்கே போனார்? இது வரைக்கும் இந்த உடம்பாக பார்க்கப்பட்ட அந்த ஐயா இப்போ அது ஐயாவுடைய உடம்பாகி போச்சு. அவர் அடைஞ்சி எந்த பதவி வேணாலும் அடையிட்டோம், இந்த ஐயாவுடைய உடம்பாகி போச்சு இப்போ. ஆமாம், சிவலோகத்துக்கு தான். நிச்சயமாக பயப்படாது, சிவலோகத்துக்கு தான் போகிறோம் நம்ம எல்லாருமே. ஹுவார் செல்லி வள்ளி புயங்க பெருமான் இல்லையா? அதனால் சிவலோகத்துக்கு தான் எல்லாரும் போகிறாங்க, கவலையப்படாது. புதவுடல், புதன்னா இந்த உடம்பு, பச்சை புதங்களால் ஆக்கப்பட்ட உடம்புன்னு இருக்கும். அப்போ இன்னை வரைக்கும் தீபன் யார்? இன்னார் யார்? இந்த உடம்பு தான். அப்போது உயிர் போனவுடனே அவருடைய உடம்புன்றுவாங்க. ஆமாண்ணா இல்லையா? அப்படி தானே இருக்குது. அன்னாருடைய பூத உடம்பு நாளை மாலை 4 மணிக்கு அவருடைய இல்லத்திலிருந்து புறப்படும் அப்படின்றான். இது வரைக்கும் அந்த அன்னாரே யாருன்னு பார்த்துக்கிட்டு இருந்தான்? இந்த உடம்பை தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்போ இந்த அன்னாரே இல்லை, அன்னார் எங்கேயோ போட்டார். இது வரைக்கும் அன்னாரை பார்த்த உடம்பு தான் கிடக்கு. விளங்குது இல்லையா? அப்போ இந்த உடம்புலேருந்து உயிர் வேறுபட்டது. ஆனால் உயிரை எப்படி நம்ம அறிய முடியும்? இந்த உடம்பால்தான் அறிய முடியும். விளக்கம் புரியுதுங்களா? உயிரை தனியாக அறிந்து கொள்ள முடியாது, எப்போவுமே யாராலையும் பார்க்க முடியாது. உயிருக்கு என்ன கிடையாது? உருவம் கிடையாது, கிடையாது, கிடையாது. உயிர் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் எப்போ தெரியும்? ஒரு உடம்புல சார்போடு இருந்ததுன்னா உயிரை தெரிந்து கொள்ளலாம். அப்போ இன்னார் யார்? அவர் தான், அந்த உடம்புல இருக்கிறவர் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறதில்ல. ஆனால் அந்த உடம்பை தான் அவராக பார்த்துட்ருக்கோம். ஆனால் அந்த உடம்பு தான் அவரா? அவர் வெளில போனதுக்கு பிறகு அவரோட உடம்பாயிடுது. அப்போது அந்த உடம்பு அவர் இல்லை. அப்போ அதுலேருந்து வேறுபட்டவர் உயிர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த கருத்தில் ஒரு பிரச்சனை இல்லை உங்களுக்கு. இப்போ அடிப்படையில் உயிர் உடம்பு வேறு வேறு அப்படிங்கிறது தெளிவாக இருந்துக்கணும். உயிர் தாங்க, உடம்பை தான் இங்கே போட்டு கொளுத்திடுறோம். அப்புறம் எப்படி சிவலாக பார்த்துக்குவோம்? அது உயிர் தான் போகும், அதில் என்ன சந்தேகம்? உடம்பை தான் இங்கே கொளுத்திடுறான், அப்புறம் புதைச்சிடுறான். நல்லா அப்புறம் அது உறுப்பு தானம் பண்ண வேற மூளைக்கு போல கூறு போட்டுடுறான். அப்புறம் எங்கேருந்து போகிறது உலகத்துக்கு? உடம்பு அறிய முடியாது. உடம்பு தான் சடப்பொருளாச்சே. சடந்தான். சடத்தை எப்படி மைக்கு? நான் முதல்ல மைக்கு தெரியுமா? உயிர் இருந்தால் தான் உடலுக்கு மதிப்பு, உடல் இருந்தால் தான் உயிருக்கு மதிப்பு. அதனால அத்துவித சம்பந்தம்னு சொல்லுவோம். பெண்ணு சொல்கிறேன், எப்படி எதுக்கு இருக்கு கருத்து? ஆமாம் ஆமாம், வெரி குட் வெரி குட் வெரி குட். உயிர் தான் இந்த உடம்பை இயக்கிக்கிட்டு இருக்குது, பயன்படுத்திக்கிட்டு இருக்குது, கருவியாக பயன்படுத்திகிட்டு இருக்குது. உயிர் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு உடம்பு ஒரு கருவி. அவங்களுக்கு உடம்பு உண்டு, வேற மாதிரி உடம்பு. சொல்கிறேன், பின்னாடி இருக்கு, தத்துவத்தில் இருக்கே. நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆன்லைன் கிளாஸ் படிச்சிருக்கீங்க. வெரி குட், கரெக்ட் 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 கரெக்ட், வெரி குட். அமீபாவாக போனதுன்னா அமீபா போல இருக்கும் அந்த உயிர். அமீபா உடம்புல பூந்ததுன்னா அமீபா போல இருக்கும். ஆட்டு உடம்புல பூந்துருச்சுன்னா ஆடை போல இருக்கும். அதே தான் அதே தான். பல்விரகமாகி எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்.
நமக்கு தூளதேகம் உண்டு, உங்களுக்கு தூளதேகம் கிடையாது, அவ்வளோதான். உயிருக்கு மொத்தம் 5 சரீரம் சொல்லலையா? உயிருக்கு அடிப்படையில் ஒரு தேகம், இந்த உடம்பு மட்டுமா உயிருக்கு இருக்குது? அது உங்களுக்கு சொல்லதில்லை, நீங்கள் ஆன்லைனில் படித்ததுக்காக சொல்கிறேன். உயிருக்கு காரண சரீரம், கந்திக சரீரம், குணசரீரம், சூக்கும சரீரம், தூள சரீரம்னு 5 உடம்பு இருக்குது. இது நம்ம இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவுக்கு எத்தனை உடம்பு உள்ளே இருக்குது? 5 மொத்தம். வெளியில் தெரிய இந்த சூழ உடம்பு மட்டும் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கோம். நாருன்னு உயிரோடைய இன்னொரு பரிணாமம் ஆன்மா. உயிர் தான். எங்கள் வீட்டில் நான் தீபனாக இருக்கேன், இங்கே வந்தால் என்னவாயிடுறேன்? ஆசிரியருங்கிறீங்க எல்லாரும். என்ன ஒரே ஆள் தானே? அது மாதிரி சொல்லுங்க. நம்ம ஏற்கிற கண்மத்துக்கு ஏற்ப சாமி பல பிறவியும் கொடுப்பார். எந்த பிறவி வேணாலும் போகலாம். நம்ம வச்சிருக்கிற கண்மத்தை பொறுத்து தான். கண்மத்துக்கு ஏற்ப பிறவி. இந்த பிறவியில் மனுஷனாக பிறந்து கூட கீழே போகலாம். எத்தனை புராணங்களில் பார்க்குறேன், மனுஷனாக இருக்கிற சாபம் வாங்கி கீழே போகிறாங்கல்ல. உயிர் அப்படிங்கிற நிலை புரட தத்துவம் வந்ததுக்கு பிறகு தான் உயிரை ஆன்மான்னு சொல்லுவோம். வெரி குட், கரெக்ட். உயிருக்கு தான் அழிவு கிடையாது, அனாதியாச்சு. எப்போது இருக்கிறது எப்படி அழியும்? ஆமாம், எப்போவுமே அது உயிர் வெளியில் போச்சுன்னா வேறொரு இடத்துக்கு போடும். அது அழகாக சொன்னாங்க. இந்த துறையாளர் புராணத்தில் கூட அற்புதமான நான் ஓமே ஒன்று காமிச்சிருந்தார். சாமி மீனவராக வராரு. சுறாமீனா நந்திய பெருமான் இருக்கார். அவர் அடிக்கிறதுக்காக வேலை எடுத்துகிட்டு போகிறாரு. சுறாமீன் என்ன பண்ணுது? சாமி இல்லை, அங்கே உள்ள மீனவர்கள் முதல்ல மீனவ தலைவன் சொல்கிறான். முதல்ல ஒரு படகுலேருந்து வேலை அடித்து விட்டெறிஞ்சான். படகை உடைச்சிது சுறாமீன். அடுத்து டக்குனு இன்னொரு போட்டுக்கு மாறினா. இன்னொரு போட்டுக்கு மாறி அங்கேருந்து அடிக்க போனால் அந்த போட்டை உடைச்சிது. இன்னொரு தோணிக்கு வந்தான், தோணியை உடைச்சிது. இன்னொரு கப்பலை உடைச்சது, இது ஒரு கட்டுமரத்தில் ஏறினா அதை உடைச்சிது. இப்படி ஒரே ஆளே பல தோணி, கட்டுமரம், போட்டு எல்லாத்துக்கும் மாறி மாறி வருது. எப்படி இருக்குன்னா ஒரே உயிர் பல உடம்புகளுக்கு போயிட்டு வர்றது மாதிரி இருக்குங்கிறார். பல பிறவியை எடுத்து பல உடம்புகள் அடையிறது போல இருக்குன்னு அந்த ஓமையை காண்பிக்கிறார் அந்த இடத்துல. திருவிளையாடல் புராணத்தில் சொன்னேன் அன்றைக்கி. திருவிளையாடல் புராணம் நடத்தும்போது சொன்னேன், மீன் அது மலை வீசின படலத்தை சொன்னேன் இல்லைங்கதா. பாம்பு சட்டையை கட்டுறது மாதிரி உயிர் என்ன பண்ணும்? இதை கட்டி விட்டு அடுத்த உயிர் அடுத்த உடம்பு தூக்கி போயிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் தானாக உயிர் போயிட முடியாது, உயிர் கட்டுப்பட்டது. ஆனால் பெருமான் கொடுக்க அடையும். அதெல்லாம் பிறகு சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த பேசிக் கான்செப்ட் வேற பற்றி தெரிஞ்சுக்கங்க. எதுக்கு வேணாலும் போகலாம். கண்மத்துக்கு ஏற்ப எதுக்கு வேணாலும் சாமி தான் கொடுப்பார். ஆமாம் ஆமாம். இது பிறகு இவங்களுக்கெல்லாம் புரியாதுல்ல, சொல்கிறேன், பிறகு சொல்கிறேன். அது அதனால் உயிரை பற்றி பேசும் பொழுது உயிர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது ஸ்மிருதி நூலார். ஸ்மிருதினா இந்த ஏகான்மவாதிகள், இந்த ஸ்மிருதி விஷயங்களை ஃபாலோ பண்ணுறவங்க, இந்திய தத்துவ அறிஞர்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உயிர் என்பது ஒரு விளக்கு போல ஹிருதயத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஹிருதயத்துக்கு மேலே ஒரு ஒளி போல இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு அவங்களுடைய கருத்து. இதில் அடிப்படையில் என்ன தப்பு இருக்குது சொல்லுங்க பாப்போம். என்ன தப்பு இருக்கலாம் அதில்? சரி, வேற இதயத்துக்கு மேலே உயிர் ஒரு ஒளி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விளக்கு போல இருக்குன்னா திறந்து பார்த்தா இருக்கணும்ல. ஆமாண்ணா, இல்லையே, அப்போ ஃபெயிலியருங்கிற அந்த கருத்து சைவ சமயம். முடிஞ்சலாம் இல்லையா? விளக்கு போலன்னா விளக்கு இங்கே இருக்கிற இடத்துல ஒளி அதிகமாக இருக்கும். உயிர்னால என்ன இருக்கணும் அடிப்படையில் சொல்லியிருக்கேன், அறிவு இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அறிவு இருந்தால் தான் உயிர். அறிவு இச்சை செயல் 3 இருக்கணும். அதில் பிரதான அறிவு. அறிவு தான் அடிப்படை எல்லாத்துக்கும் மேலே. செயலே இல்லாமல் கூட இருக்கலாம், விருப்பமே இல்லாமல் இருக்கணும், உயிர்னு ஒன்று இருக்கணும் அதில். அப்போ கருவுக்குள்ள இது சரி, அந்த கருத்து விட்டுருங்க. இப்போ உடம்புக்குள்ளே இந்த விளக்கு ஒரு இடத்துல வச்சிங்க, இந்த லைட் இங்கே எரியுது, வெளிச்சம் இந்த இடத்துல பிரகாசமாக இருக்குது. இதே வெளிச்சம் அங்கே எப்படி இருக்குது? குறைவு. அங்கே சுத்தமாக இல்லாமல் போயிடுது, இந்த வெளிச்சம் அங்கே ரீச் ஆகலை. அப்போது ஒரு இடத்துல விளக்கு போல் உயிர் இருந்ததுன்னா உயிருடைய அறிவு எங்கே அதிகமாக செயல்படும்? இங்கெல்லாம் செயல்படும், கால்கிட்டெல்லாம் குறைஞ்சி போயிடும். அப்போ காலில் என்ன இருக்காது? நமக்கு அறிவு இல்லாமல் போயிடும். காலை இயக்குறதுங்கிறது இல்லாமல் போயிடும். ஆமாண்ணே, இவங்க சொல்கிற ஓமையை பொறுத்து மறுக்கிறாங்க. இவங்க காட்டுற விளக்கத்துக்கான மறுப்படி சொல்கிறாங்க. விளக்கம் புரியுதுங்களா? அடுத்தது